Yes, welcome. இப்போ நம்ம பார்க்க போறது some special series. ஸ்பெஷல் சீரிஸ்னா என்ன ஒரு சீரிஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், அதை கிராக் பண்ணி நம்ம அதை ஜெனரல் ஃபார்மேட் குள்ளர கொண்டு வர போறோம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது தான் சில இதை வந்து நம்ம அதுக்கான ஐடியா ட்ரிக்ஸ் என்ன ஜெனரல் ஃபார்மேட் குள்ளர கொண்டு வரதுக்கு அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு n term of some ஸ்பெஷல் சீரிஸ் இருக்குன்னா அது நேச்சுரல் நம்பரா இருக்கலாம், நேச்சுரல் நம்பரோட கியூபா இருக்கலாம், இல்ல ரெண்டு இன்ஃபினிட்டியோட மல்டிப்ளேயா இருக்கலாம். ஸோ அந்த பேட்டர்னை பார்த்து நம்ம சிம்பிளிஃபையா பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஜெனரல் ஃபார்மேட் குள்ளர கொண்டு வர போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 1 2 3 4 5 எல்லாமே இன்ஃபினிட்டி வரை போகுது அப்படின்னா திஸ் இஸ் வாட், இது வந்து ஒரு நேச்சுரல் நம்பர். இது ஒரு ஏபியாவும் இருக்கு, எல்லாமே 1 1 1 இன்க்ரீஸ் ஆகுது. சரி, இப்போ இதை நம்ம சம் எடுக்கிறோம் 2 3 4 அப் டு n வரைக்கும். ஸோ அப்படின்னா நம்ம இதை நம்ம என்ன சொல்லுவோம், n இன்டூ n பிளஸ் 1 பை 2 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் சம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சம் ஃபுல்லாக எடுத்தோம்னா ஸோ இந்த ஹோல் சம்மும் இதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்படி நம்ம அப் டு 1000 வரைக்கும் நம்ம எழுதுறோம்னா 1000 இன்டூ 1001 டிவைடட் பை 2 போட்டோம்னா அப் டு 1000 வரைக்கும் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு சம் என்னன்னு கொடுத்துரும். ஸோ அதோட எக்ஸிகியூஷன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா நம்ம முன்னாடி இதை வந்து ஒரு மெத்தட்ல பார்த்தோம். இப்ப சம் ஸ்பெஷல் சீரிஸை டீல் பண்றதுனால இந்த காமன் மெத்தட் என்னங்கிறது நம்ம பார்க்கணும். இப்ப k ஈக்குவல் டு 1 to n அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா கேக்கு வந்து 1 கொடுத்து n வரைக்கும் அப் டு கொண்டு போனீங்கன்னா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் அப் டு பிளஸ் n, திஸ் இஸ் ஈக்குவல் டு n இன்டூ n பிளஸ் 1 பை 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னு இதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதை நம்ம இப்படி வச்சுட்டோம்னா இப்ப ஒருவேளை நமக்கு 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் அப்படி இருக்குன்னா ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம கிளியரா ஒரு ஐடென்டி இதை வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டா நம்ம மாத்துறோம். அப்படிங்கும்போது தனித்தனியா நம்ம அதுக்கு சமேஷன் எடுத்து ஈக்குவேட் பண்ணா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இதை நம்ம என்ன சொல்லலாம், x பிளஸ் 1 ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப்னு எடுத்துக்கோங்க. அப்ப நமக்கு என்ன வரும், எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் கியூப்னா a பிளஸ் b ஹோல் கியூப்னா நம்ம ஃபார்முலா என்ன தெரியும்ல, a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ba ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வரும். ஸோ அது போல இங்க நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை மைனஸ் பண்ணோம்னா எக்ஸ் கியூப் வந்து காணா போயிடும். சரிங்களா? அப்ப ரிமைனிங் என்ன வரும், அது வரும். அப்ப நமக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, எக்ஸ் கியூப் பிளஸ் 3x 1 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 1 கியூப் அப்படின்னு இந்த ஃபார்முலா வரும், மைனஸ் எக்ஸ் கியூப் அப்படி வரும். ஸோ இங்க வந்து இதை கேன்சல் அவுட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3x பிளஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு வரும். ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 3x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஃபார்மேட் கிடைக்குது, எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் எக்ஸ் கியூப் அப்படின்னா இந்த மாதிரி வருதுன்றது தெரியும். ஆக்சுவலா இது ஸ்கொயர் ஃபார்ம் தான், இங்க ஸ்கொயர் ஃபார்ம் இருக்கிறதுனால ஸ்கொயர் ஃபார்ம்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நமக்கு இங்க என்னன்னா எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா எக்ஸோட ஒன்று ஆட் பண்ணி கியூப் பண்றோம், மைனஸ் அந்த எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்ட ஃபார்ம். ஸோ இப்போ நமக்கு இங்க எக்ஸ் வந்து 1ன்னு வச்சுட்டோம்னா 1 பிளஸ் 1 2 கியூப் மைனஸ் 1 கியூப் ஈக்குவல் டு என்ன வரும், ஈக்குவல் டு இங்க 3x பதில் என்ன வச்சுக்கிட்டோம், 1 வச்சுட்டோம், 1 கியூப் 1 ஸ்கொயர் பிளஸ் 3 of 1 பிளஸ் 1 அப்படின்னு வரும்.
அதே மாதிரி எல்லா டேர்முக்கு எழுதுங்க, ஒரு பேட்டர்ன் கிராக் பண்ணும். இங்க 2 கியூப் மைனஸ் 1ங்கிற மாதிரி இங்க 3 கியூப் மைனஸ் 2 கியூப், 4 கியூப் மைனஸ் 3 கியூப், 5 கியூப் மைனஸ் 4 கியூப், அப்படியே நமக்கு பேட்டர்ன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி இங்க எது வரைக்கும் n கியூப் மைனஸ் n மைனஸ் 1 கியூப், அடுத்தது n பிளஸ் 1 கியூப் மைனஸ் n கியூப், அது வரைக்கும் முடிச்சிருக்கோம். n கியூப் வரையும் முடிச்சிருக்கோம். அப்ப நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்றோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா என்ன வரும்? ஸோ இங்க எல்லாமே 3 ஆஃப் எக்ஸுக்கு என்ன வச்சுட்டோம் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸுக்கு என்ன வச்சுட்டோம் 2 1, அடுத்து 3 ஆஃப் எக்ஸுக்கு என்ன வச்சுட்டோம் 3 பிளஸ் 3 ஆஃப் 3 பிளஸ் 1, இங்கே எக்ஸுக்கு என்ன வச்சுட்டோம் 3 ஆஃப் 4 வச்சுட்டோம் பிளஸ் 3 ஆஃப் 4 பிளஸ் 1. ஸோ அப்படியே அப் டு இங்க என்ன வரும் 3 ஆஃப் என்ன எக்ஸுக்கு என்ன வச்சுட்டோம் n மைனஸ் 1 வச்சுட்டோம், n மைனஸ் 1 பிளஸ் 1, அடுத்து இங்க என்ன வச்சுட்டோம் எக்ஸுக்கு n வச்சுட்டோம், ஸ்கொயர் தானே சாரி. ஸோ அப்போ நமக்கு நம்ம லெஃப்ட் சைடு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ற மாதிரி பார்க்கலாம். ஆட் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா இங்க 2 கியூப், இங்க மைனஸ் 2 கியூப், 3 கியூப் மைனஸ் 3 கியூப், 4 கியூப் மைனஸ் 4 கியூப். ஸோ அப்படியே என்னென்ன கேன்சல் ஆகுது பாருங்க. அப்படியே இது கேன்சல் ஆயிரும், இங்க அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு இதுலையும் அப்படியே இது கேன்சல் ஆயிரும். ஸோ அப்படியே கேன்சல் ஆயிட்டு வந்துட்டே இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கேன்சல் ஆகும்? இந்த n பிளஸ் 1 மட்டும் அப்படியே நிற்கும். n பிளஸ் 1 கியூப் நிற்கும், இங்க 1 கியூப் நிற்கும். சரிங்களா? ஸோ இங்க சாரி இங்க என்ன இருக்கும்? n பிளஸ் 1 கியூப் அப்படியே இருக்கும், இங்க 1 கியூப் இருக்கும். இது எல்லாமே கேன்சல் ஆயிருக்கும். இந்த லாஸ்ட் நம்பர், இந்த லாஸ்ட் நம்பர், இந்த இங்க இருக்கிற செகண்ட் நம்பர், இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் இருக்கும். அப்ப ஆக்சுவலா நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாம் கேன்சல் பண்ணிட்டே வந்து பாருங்க. இப்படியே எல்லாத்தையுமே வரிசையை கேன்சல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துருமா? இதுல இருந்து வரிசையை கேன்சல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு இந்த நம்பரும் இந்த நம்பர் தான் இருக்கு. ஸோ அப்ப அதை வந்து எழுதிக்கலாம், n பிளஸ் 1 கியூப் மைனஸ் 1 கியூப் ஈக்குவல் டு எல்லாத்துலயும் 3 காமனா இருக்கு. எல்லாத்துலயும் 3 காமனா இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? எல்லாத்துலயும் 3 காமனா இருக்கு. இங்க 1 2 3 4 ஸ்குவாட் போடுங்க. இது ஸ்குவாட் விட்டாச்சுல. எல்லாத்துலயும் 3 காமனா இருக்கு. 1ல இருந்து n வரைக்கும் வந்துருக்கு. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? 3 ஆஃப் 1. ஸோ இப்போ இதை என்ன எழுதலாம்? n வரைக்கும் இருக்குது, n டைம்ஸ் இருக்குது. n-க்கு இங்க என்ன கொடுக்குறோமோ இங்க n கொடுத்துக்கலாம். n கொடுத்துட்டோம்னா ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்க n-க்கு 1ல ஆரம்பிச்சு n வரைக்கும் ஸ்கொயர் கொடுத்து மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள. ஸோ இதோட ஜெனரல் பேட்டர்ன்ஸ் இங்க இருக்கு. அடுத்தது 3n பிளஸ் 1ன்னு வரும். சரிங்களா? இந்த இதை லாஸ்ட் டேர்மா வச்சுட்டோம்னா என்ன இருக்கு? லாஸ்ட் டேர்மா வச்சுட்டோம்னா இப்படி எழுதிக்கலாம். 3 காமன் எடுத்துட்டு உள்ள 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் வருதா போட்டுக்கலாம். அடுத்தது 3 வச்சு n வரைக்கும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 அப் டு n வரைக்கும். அடுத்தது என்ன இருக்கு? எல்லாத்துலயும் 1 இருக்குது. எல்லாத்துலயும் 1 1 1 1 1 இருக்குது.
plus 1 plus 1 plus 1 up to எத்தனை 1 n times இருக்குது n terms 1 இருக்குது இதுல. ஸோ இதை அப்படியே நான் ஒன்றும் இல்லை, இங்க இருக்கிற லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கீழே அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்கிட்டேன் டோட்டலா. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ணல. இங்க நான் அப்புறம் என்ன பண்ண போறேன், ஈக்குவல் டு போட்டு 3 சமேஷன் k ஈக்குவல் டு 1 டு n வரைக்கும் போட்டுட்டு இங்க k ஸ்கொயர் கொடுக்க போறேன். அப்ப என்ன அதை இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டேன். 3க்கு 3 போட்டேன், 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி n வரைக்கும் எல்லாத்துக்கும் ஸ்கொயர் எடுக்கிறோம். k ஈக்குவல் டு 1 ஸ்டார்ட் வித் 1 and end up with 1, end up with n up to n டேர்ம்ஸ் வரைக்கும் நான் இந்த k க்கு நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதை அப்படியே சிம்பிளிஃபைடு ஃபார்ம் எழுதியிருக்கேன். பிளஸ் 3 சமேஷன் k க்கு 1 கொடுத்து n வரைக்கும் முடிக்கிறேன். இங்க வெறும் k மட்டும் தான், k க்கு பவர் 1 மட்டும் தான். இங்க ஸ்கொயர்னா ஏன்னா இங்க ஸ்கொயர் எல்லாம் சம் எடுத்துருக்கோம், ஸோ இங்க வேணாம். ஸோ இதோட அப்படியே சிம்பிளிஃபைடு ஃபார்ம் இங்க இருக்கு. அடுத்தது எல்லாத்தையும் n டேர்ம்ஸ் தானே, n இன்ட்டு 1 n மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ சிம்பிளா இங்க இருக்கிறத அப்படியே எழுதிக்குவோம் 1 கியூப். ஸோ இப்போ வந்து ஒரு சம்முக்கு வந்தாச்சு, ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்தாச்சு. சரி, இப்போ இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன, n கியூப் பிளஸ் 3 n ஸ்கொயர்ட் 1 n ஸ்கொயர்ட் இன்ட்டு 1 பிளஸ் 1 ஸ்கொயர்ட் இன்ட்டு n 3 1 ஸ்கொயர்ட் இன்ட்டு n plus 1 cube minus 1 cube equal to இங்க ஸ்கொயர் ஃபார்மட்னால ஆக்சுவலா என்ன பண்ணலாம், இங்க தெரியாது. அப்போ இத 3 ஆஃப் சமேஷன் n equal to 1 to n k ஸ்கொயர் பிளஸ் 3 இது சமேஷ். இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது நமக்கு ஃபார்முலா தெரியும், நம்ம முன்னாடியே தெரிஞ்சனால அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு ஈஸியா எழுதிக்கலாம். n இன்டூ n பிளஸ் 1 பை 2 இந்த ஃபார்முலா தெரியும்ல, அந்த இதை எழுதிக்கலாம். இங்க கேக் மேல என்ன போட்டிருக்கேன் அவ்வளவுதான். ஏன்னா இது நான் இதை 1 to up to n வரைக்கும் ஃபார்முலா இதை அப்படியே போட்டுக்கலாம். பிளஸ் n, எனக்கு இது மட்டும் தான் வேணும், இது எல்லாத்தையும் அப்படி கொண்டு வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா n கியூப் பிளஸ் இந்த 1 கேன்சல் ஆயிரும், n கியூப் பிளஸ் 3n ஸ்கொயர் பிளஸ் அப்புறம் இங்கே 3 இருக்கு, n இருக்கு, 3n இருக்கு, அவ்வளவுதான். ஈக்குவல் டு 3 ஆஃப் சிக்மா n ஈக்குவல் டு 1 to n k ஸ்கொயர். இங்க என்ன இருக்குன்னா 3/2 n into n, n into 1 into n, இங்க பிளஸ் n. எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா எல்லாத்தையும் 2n கியூப் பிளஸ் 3n ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு இங்க என்ன வரணும், 6n ஸ்கொயர் பிளஸ் 6n மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n மைனஸ் 2n ஹோல் டிவைடட் பை 2 எல்சிஎம் எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதையும் ஆட் பண்ணலாம். 2n கியூப் அப்புறம் பிளஸ் 3n ஸ்கொயர் பிளஸ் 3n இங்க 2n, 3n இங்க 2n, அப்புறம் இங்க மைனஸ் 2n டிவைடட் பை 2. இதை எடுத்தோம்னா என்ன வரும், 2n கியூப் பிளஸ் 3n ஸ்கொயர் பிளஸ் 3n மைனஸ் 2n. 3n 2n னா 1n வரும் பை 2 வரும்.
2n cube plus 3n square plus n by 2. கரெக்டா? இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தா இது வருது பாருங்க. எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்து இது வரணும். எல்சிஎம் எடுத்து இது வருது. ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணா இது வரும். ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்க, அது வரும். சரிங்களா? எப்படி பண்ணலாம் அப்படின்னா, டூ என் கியூப் பிளஸ் 3n ஸ்கொயர் பிளஸ் n. இங்க என்ன பண்ணலாம்? 2n கியூப் பிளஸ் 2n ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் பிளஸ் n எழுதலாம். இத என்ன பண்ணலாம்? n ஸ்கொயர் என்ன எழுதலாம்? இதுல n ஸ்கொயர் எடுத்துடலாம். n ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா 2n ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கு? இதுல n இருக்கு பிளஸ் 1 இருக்கு. அதே மாதிரி இங்க பிளஸ் 1 n எடுத்துட்டோம்னா n பிளஸ் 1 இருக்கு. ரெண்டுலயுமே காமன் என்ன இருக்கு? n பிளஸ் 1 இருக்கு. நம்ம ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும்? கீழே டிவைடட் பை 2 இருக்கும். அது வேற இங்கே போடணும். ஹோல் டிவைடட் பை 2. ஆக்சுவலா பாருங்க, இந்த எல்லாத்துலயுமே இந்த ரெண்டு பிராக்கெட்லயுமே n பிளஸ் 1 காமனா இருக்கு. n பிளஸ் 1 காமனா இருக்கு. அப்ப ரிமைனிங் உள்ள என்ன இருக்குன்னா 2n ஸ்கொயர் பிளஸ் n அப்படின்னு இருக்கு. ஹோல் டிவைடட் பை 2. இதை நம்ம என்ன வெளியெடுத்து கூட எழுதலாம். என்ன வெளியெடுத்து 2n பிளஸ் 1 எழுதலாம். அப்புறம் இங்க n பிளஸ் 1 எழுதலாம். பை 2 எழுதிக்கலாம். சிம்பிளா தெரியுற மாதிரி. ஸோ இப்படிதான் அது வந்துருக்கு. சரிங்களா? டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 3 சமேஷன் k1 to n k ஸ்கொயர். அப்ப 3 இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா n into 2n plus 1 n plus 1 divided by 6 equal to summation k equal to 1 to n k square. இப்போ k க்கு 1 கொடுக்குறீங்க ஸ்கொயர்டு, அப்புறம் plus k 2 ஸ்கொயர்டு plus 3 ஸ்கொயர்டு plus 4 ஸ்கொயர்டு plus 5 ஸ்கொயர்டு plus 6 ஸ்கொயர்டு up to n ஸ்கொயர்டு வரைக்கும் நம்ம ஃபார்முலா என்னன்னு படிச்சாச்சு. சரிங்களா? இதே மாதிரி கியூப் ஃபார்முலாக்கு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, ஒரு ஐடென்டி நான் கியூப் ஃபார்மேட் தான் நான் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். ஒன் கியூப், 2 கியூப், அப்படியே n கியூப் இருந்துச்சுன்னா ஃபார்மேட் என்ன? ஃபர்தர் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எல்லாமே ஒன்று அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? x பிளஸ் 1 ஹோல் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4. இதை மைனஸ் பண்ணால் ஒரு கியூபிக் ஃபார்முலா தான், ஒரு பாலினாமியல் வரும். ஏன்னா இதில் எக்ஸ் பவர் 4 இங்கே நம்ம என்ன பண்ணிடுவோம்? ரிமூவ் பண்ணிடுவோம். எக்ஸ் பவர் 4 இதில் வர எக்ஸ் பவர் 4 அதோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கும். அதை நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிடுவோம். அதனால நமக்கு எக்ஸ் கியூப்ல தான் ஆர்டர்ல தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பாலினாமியல் கிடைக்கும். இதுதான் நமக்கோட ஸ்ட்ராட்டஜி. இதை நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 4x கியூப் பிளஸ் 6x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 1. இது எப்படி வரும்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால இதை தேவையில்ல, நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம போயிடலாம். சரி, ரைட். இப்போ எப்படி இருக்குனால நம்ம அப் டு இதை எடுத்துக்கிறோம். ஸோ இங்க 2 பவர் 4 எடுத்துட்டோம்னா 1 பவர் 4 ஈக்குவல் டு 4 ஆஃப் n வந்து என்னன்னு எடுத்துட்டோம்? 1 எடுத்துட்டோம். 1 கியூப் பிளஸ் 6 ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 4 ஆஃப்
1 plus 1 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது 3 power 4 minus 2 power 4 இப்படியே அப் டு நமக்கு என்ன வரும், முன்னா எழுதின மாதிரியே வரும். போடும்போது 2 power 4 minus 1 power 4 equal to 4 of 1 cube plus 6 cube 6 1 square plus 4 of 1 plus 1. இங்கே 3 power 4 minus 2 power 4 equal to 4 of 2 power cube plus 6 of 2 square plus 4 of 2 plus 1. அப்புறம் 4 power 4 minus 3 power 4 equal to 4 of 3 power cube plus 6 of 3 square plus 4 of 3 plus 1. So அப்படியே up to என்ன பண்ணலாம், இங்க n power 4 னு வச்சுட்டோம்னா இங்க n minus 1 power 4 வரும், நடுவுல மைனஸ் வரும். அடுத்த ஸ்டெப்ல n plus 1 power 4 வந்துச்சுன்னா மைனஸ் n power 4 வரும். அப்படியே எதாவது கேன்சல் அவுட் பண்ணலாம். பாருங்க இது அப்படியே கேன்சல் ஆயிரும் மைனஸ் ஆட் பண்ணும்போது. அப்புறம் இது அப்படியே கேன்சல் ஆயிரும் ஆட் பண்ணும்போது. அதே மாதிரி இது அப்படியே கேன்சல் ஆயிரும் ஆட் பண்ணும்போது. எல்லாத்துமே லாஸ்டா ஏதாவது கேன்சல் ஆகும், எல்லாமே வரிசையா கேன்சல் ஆயிரும், எல்லாமே ஃபுல்லா அதுல எல்லாம் கேன்சல் ஆயிரும். இதுவும் இதுவும் மட்டும்தான் நிற்கும். சரிங்களா? அதனாலதான் நம்ம இப்படி போட்டோம். அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இது பண்ணோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா n power 4 plus 4n cube plus 6n square plus 4n equal to 4 sigma k equal to 1 to n k cube plus 6 times நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச ஃபார்முலாவை போட வேண்டியதான். summation n equal to 1 to k equal to 1 to n, k equal to 1 to n summation. அப்ப அதை k ஸ்கொயர் போட்டுக்கலாம். n யூஸ் பண்ணனால நம்ம லாஸ்ட் டைம் என்னன்னு யூஸ் பண்ணோம்னா நம்ம k ன்னு வச்சுக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது 4 summation k equal to 1 to n, k மட்டும் வரும். அப்புறமா n times 1, அப்ப n மட்டும் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு இது மட்டும் தான் தெரியாது. 4 summation k equal to 1 to n k cube, இது மட்டும் தான் தெரியாது, இது எல்லாம் தெரியும். 6 இங்க summation n ஸ்கொயர்டுக்கான summation முன்னாடியே ஃபார்முலா தெரியும், அதனால n into n plus 1 2n plus 1 2n plus 1 divided by 6. அடுத்தது plus 4 into n into 4 into n into n plus 1 by 2, n into n plus 1 by 2 plus n. ஸோ இங்கே எல்லாம் இருக்கு. n power 4 plus 4n cube plus 6n square plus 4n. முன்னாடி நம்ம இதை எல்லாத்தையுமே பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இதை மட்டுமே வச்சு 4 டிவைட் பண்ணி பார்த்தோம். அதே போல இங்கேயும் அதே மாதிரி தான் செய்யணும். ஸோ அப்படி வரையில நமக்கு என்ன வரும்னா summation k equal to 1 to n k cube equal to 1 cube plus 2 cube plus 3 cube plus 4 cube up to n cube. என்ன வரும்னா n into n plus 1 by 2 the whole square அப்படின்னு ஃபார்முலா ரெடியூஸ் ஆகும். சரி, இப்படிதான் இந்த கியூப் ஃபார்முலா நம்ம இந்த லாஸ்ட் இந்த டேர்ம்ல இருந்து எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கார்னர் பண்ணி கொண்டு வரல you will get it. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்தது இதெல்லாம் ஃபார்முலா டைப்ல நம்ம பார்த்தாச்சு. அடுத்து சம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? இப்போ பாருங்க 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு தெரியும், சம் தெரியும். n ஸ்கொயர் அப்படின்னா ஃபார்முலா நமக்கு தெரியும்.
ஆனா இப்படி இருக்கு. இங்க வந்து ஆட் நம்பர் மட்டும் ஸ்கொயர் கொடுத்துருக்கு. 1 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் அப் டு n டர்ம்ஸ். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்ப இது எல்லாமே ஆட் நம்பர் டர்ம்ஸ் தானே. 2n மைனஸ் 1 போட்டுக்கோங்க. n பதிலாக 1 கொடுங்க, 1 வரும். 2 கொடுத்தா 3 வரும், 3 கொடுத்தா 5 வரும். ஸோ அப்படி ஆட் நம்பருக்கான கண்டிஷன் இது. மேல ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஆட் நம்பருக்கான கண்டிஷன். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா, ஆக்சுவலா இது ஆட் நம்பருக்கான கண்டிஷன். இது எல்லாமே ஆட் நம்பர் வரும், ஸ்கொயர் வந்தா ஸ்கொயர் வந்து. இப்போ இதோட ஜெனரல் ஃபார்மா நான் இதை எழுதிக்கிட்டேன். அப்ப நான் இதை பாலினாமியல் மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா 2n மைனஸ் 1 2n மைனஸ் 1 அப்படின்னு இதை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 4n ஸ்கொயர் மைனஸ் 4n பிளஸ் 1 கிடைக்கும். இப்போ இந்த பாலினாமியல் ஃபார்ம்ல இருக்குது. அதனால நான் இதை ஈஸியா முன்னாடி பண்ண அந்த மெத்தடை வச்சு நம்ம என்ன முன்னாடி பண்ணோம்னா, இதை வந்து நம்ம பாலினாமியல் எக்ஸ்பிரஷனா நம்ம பண்ணியாச்சு. பண்ணிட்டு 1 to n-க்கு சமேஷன் எடுக்க போறோம். k ஈக்குவல் டு 1 to n-க்கு சமேஷன் எடுப்போம். எடுத்து தனித்தனியா நம்ம சமேஷன் எடுத்து ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போறோம். அப்ப சமேஷன் sn ஈக்குவல் டு சம் ஆஃப் k 1 to n வரைக்கும் சமேஷன் எடுக்கிறேன். இந்த 4n ஸ்கொயர் மைனஸ் 4n பிளஸ் 1. சரிங்களா? இப்ப இதுக்கான மீனிங் கிடைச்சிருச்சு. இப்ப இதுக்கான மீனிங் கிடைச்சிருச்சு. மேத்தமெட்டிக்கலா மீனிங் கிடைச்சிருச்சு. we got it. அப்ப தனித்தனியா சம் எடுக்க போறோம். சமேஷன் k ஈக்குவல் டு 1 to n 4 வெளியே வச்சுக்கலாம். இங்க k ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்து மைனஸ் 4 வெளியே வச்சுக்கலாம். சமேஷன் k 1 to n இங்க k மட்டும் போட்டுக்கலாம். பிளஸ் இங்க என்ன பண்ணலாம்? சமேஷன் k ஈக்குவல் டு 1 to n இங்க வெறும் 1 மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? ரைட். சரி, இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா சம் எடுக்கலாமா? k ஸ்கொயர்டுக்கு ஃபார்முலா முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சா? அந்த k ஸ்கொயர்டு சம் நம்ம முன்னாடியே ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. என்னதுக்கு? சம் ஆஃப் ஸ்கொயர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். என்னன்னு கண்டுபிடிச்சோம்? we got actually as n into n plus 1 2n plus 1 whole divided by 6 னு இதை முடிச்சுட்டாச்சு. இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கிறோம். 4 இங்க என்னது? n into n plus 1 by 2. அதாவது இங்க ஈஸி தான். இந்த ஃபார்முலா முன்னாடியே நமக்கு தெரியும். n into n plus 1 by 2 இதுவும் தெரியும். பிளஸ் இங்க எதுவும் இல்லை, n மட்டும் போட்டுக்கலாம். அப்ப எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வருது பாருங்க. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. by 6 n into n plus 1 2n plus 1 இங்க அடிச்சோம்னா 1/3 வருது. 1/3 மட்டும் போட்டுக்கலாம். இங்க 2 மட்டும் வருது. n மட்டும். எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணோம்னா n into n plus 1 2n plus 1 minus 6 n into n plus 1 plus 3n whole divided by 6. அதாவது சிம்பிளிஃபை பண்ணி மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get 2/3. இங்கயா 4/3
6னா 1 by 2 by 3 வரும். 2 by 3 வரும். Yes, good. ஆமா சூப்பர். 4 by 6 4 by 6னா 2 by 3. ஸோ இங்க எல்லாத்தையும் LCM எடுக்கிறோம். LCM எடுத்தா 2n n plus 1 into 2 n plus 1 minus இங்க 3 தான் LCM, அதனால 6 n into n plus 1 plus இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3n whole divided by 3 வரும். ஸோ எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணி LCM எடுத்தோம்னா, சாரி உள்ள மல்டிப்ளை பண்ணி சம் எடுத்தோம்னா you will get formula like n by 3 4n square minus 1 வரும். சரிங்களா? இப்படி ஆன்சர் வரும். ஸோ உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதை பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அதான் ஆன்சர். சரி, வெரி குட். அடுத்து பாருங்க. அடுத்தது 2 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர் plus 6 ஸ்கொயர் up to 2n ஸ்கொயர் இப்படி வருது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம ஜெனரல் பேட்டர்னில் கொண்டு வரணும்னா 2n ஸ்கொயர்னு வச்சுக்கணும். அப்படின்னு தான் ஜெனரல் பேட்டர்னில் கொண்டு வர முடியும். அப்போ 4n ஸ்கொயர் வரும். இது சம் எடுக்கணும்னா k ஈக்குவல் டு 1 to n வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இங்கே 4n ஸ்கொயருக்கு பதிலாக k ஸ்கொயர் போடணும். இதான் வந்து இந்த ஹோல் சம்மு எஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம சம் எடுக்கும்போது சமேஷன் k ஈக்குவல் டு 1 to n k ஸ்கொயர். நமக்கு k ஸ்கொயருக்கு ஃபார்முலா நமக்கு முன்னாடியே தெரியும். என்னது 4 ஆஃப் k ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, n into n plus 1 into 2n plus 1 whole divided by 6 நம்ம ஃபார்முலா முன்னாடியே தெரியும். சரிங்களா? அப்போ இதை நம்ம அடிச்சோம்னா இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்போ ஃபார்முலா 2 by 3 ஆஃப் n into n plus 1 into 2n plus 1ன்னு வரும். சரிங்களா? இந்த 3 தான் எடுத்தாச்சு, வெளியே எடுத்தாச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த 3 எடுக்கலாம், இல்லாட்டி உள்ளே கூட நீங்கள் போட்டுக்கலாம். 2 இங்கே வச்சுட்டு 3 கூட இப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு ஃபார்முலா. இல்லாட்டினா 2 by 3 n into n plus 1 into 2n plus 1. இது எல்லாமே டினாமினேட்டருக்கு, இது நியூமரேட்டர். இது எல்லாமே நியூமரேட்டரில் இருக்குது. சாரி, இது எல்லாமே நியூமரேட்டர் இருக்குது. டினாமினேட்டர் 3 2ஓட மல்டிப்ளேயர் இந்த ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அப்படி எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். இது வந்து என்னது, ஈவன் நம்பரோட ஸ்கொயர்.